Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நாம ரொம்ப சுவையான மட்டன் குழம்பு ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு மசாலாலாம் வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் 4 டீஸ்பூன் அளவுக்கு வர மல்லி எடுத்திருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, இதில் ஒரு 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கங்க. இது வந்து நான் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கான மசாலா தான் இது. இது நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா செவந்து வரும், அது வரைக்கும் வறுத்துக்குங்க. ரொம்ப கருக விடாத, நல்லா வாசனை வரும், அது வரைக்கும் நீங்கள் வறுத்தா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதை நம்ம வேற பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதோட நான் ஒரு 8 சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பூண்டு பல் சேர்த்து இதையும் வதக்கிடலாம். இது எல்லாமே நம்ம வதக்கி அரைச்சி செய்யும்போது குழம்பு ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட்ல ஒரு வாட்டி வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாமே கொஞ்சம் வதங்கினதும் இதோட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிடலாம். இதை சேர்த்து இதையும் வந்து நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா இது எல்லாமே நம்ம அரைச்சிடலாம். அவ்வளோதான், நல்லா வதங்கிடுது. இதை வந்து நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு நான் குக்கர் எடுத்துருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட பட்டை வகை எல்லாமே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இந்த பட்டை எல்லாம் எண்ணெயிலே வந்து வறுத்து விடுங்க. அப்போதான் நல்ல வாசனை வரும், குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்து இந்த மட்டன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் கலந்துக்கிறேன். இதில் நான் 2 பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த ஆனியன் சேர்த்துட்டு இது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி பழம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். இதோடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா நம்ம குழம்பு தான் வைக்க போகிறோம், ஸோ அதனால் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதோட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 kg வாங்கியிருக்கேன், அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். மட்டன் இதோட சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதோடவே சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ இதோட நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இது கூடவே மட்டன் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாவில் மட்டன் ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்து நல்லா குக் பண்ணுங்க. அப்போ வந்து நமக்கு மட்டனில் உப்பு மசாலா எல்லாமே இறங்கியிருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த மசாலாவில் கொஞ்சம் நேரம் இதை குக் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 விசில் வந்து வைங்க.
நல்ல மட்டன் வந்து வெந்துடும். நீங்கள் 5 விசில் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து குக் ஆகி வரும். ரொம்பவே சூப்பராக நமக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். 5 விசில் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். நல்லா கமகமன்னு வாசனையோட நம்ம மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. மட்டன் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக வந்து வெந்திருக்கு. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். இட்லி தோசை இதோடலாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை இது மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இந்தியன் culinary யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.